السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله يغفر لكم ذنوبكم إن الله غفور رحيم. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقه قولي ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளுங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் சுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக முஃமின்களான முஸ்லிம்களான நம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்கள் இந்திய தீபகற்பத்திலே சுமார் 30 கோடி பேருக்கு மேலாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சமீபத்திய நிகழ்வுகள் இஸ்லாமியர்களுக்கு ஒரு அச்ச உணர்வையும் ஒரு பய உணர்வையும் ஏற்படுத்துவது போல நம்முடைய மாநிலம் தவிர்த்து வட மாநிலங்களில் எத்தனையோ நிகழ்வுகள் அரங்கேறி கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி உத்தரப்பிரதேசத்தின் கான்பூரிலே ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது கொண்ட பேராசையினால் அளவுக்கு கடந்த அன்பினால் அவர் ஒரு பேனர் வச்சிட்டார். என்ன பேனர் வச்சாரு? எந்த அரசியல்வாதியும் அவர் திட்டல, எந்த அரசியல் தலைவர்களையும் அவர் குறை சொல்லல, ஆளும் வர்க்கத்தினரின் மீது எந்த அதிருப்தியும் வெளிப்படுத்தல. அவர் வச்ச பேனர்ல இருந்த வாசகம் ஐ லவ் முஹம்மத், நான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கிறேன். அரபு நாட்டுல சாதாரணமா சொல்லுவாங்க யா முஹம்மது உஹிப்புக, முஹம்மது அவர்களே உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் நேரடியாவே சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உண்மையிலே நீ என்னை நேசிக்கிறியா? ஆமா யா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, என்னை பெற்ற தந்தை விட பிள்ளை விட எல்லாரையும் விட உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது விசுலாசன் சொன்னாங்களா, அப்ப நீ கடுமையான கஷ்டங்களை கடினங்களை துன்பங்களை எதிர்கொள்வதற்கு தயாராக இருந்து கொள். பள்ளத்தை நோக்கி வரும் வெள்ளம் போல என்னை நேசிப்பவரை நோக்கி கஷ்டங்கள் வரும்னு அன்னைக்கு சொன்னாங்க, 1500 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப சொன்னது இஸ்லாமியர்கள் அதிகமாக இல்லாத காரணத்தினால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை ஏற்காதவர்கள் துன்பப்படுத்துவார்கள் என்ற எண்ணத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆனால் நாம் வாழுகின்ற இந்த காலத்தில் கடந்த மாதத்தில்
வெறும் ஒரு பேனர் வைக்கப்பட்டதினால் அந்த கான்பூரிலே ஐ லவ் முஹம்மது என்று சொல்லப்பட்ட இந்த ஒரு வாசகம் வைக்கப்பட்ட இந்த ஒரு பேனர் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டு அவர் மேல முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு பெரிய கலவர தீ பற்றி எரிந்தது. மட்டுமல்லாமல் இந்த ஒரு பேனருடைய அடிப்படையில பல்வேறு நகரங்களில் சுமார் 1700 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு எத்தனையோ பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது ஏன் இப்படி நடக்குது? நிகழ்கால தலைவர்களை யாரையுமே குறை சொல்லல. நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிற அராஜக அரசியலை எந்த அதிருப்தியும் அவர் வெளிப்படுத்தல. உங்களுடைய அரசாங்கத்தின் மீது எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் வெளிப்படுத்தல. அவர் தன்னுடைய நேசரை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தானே சொன்னார். ஹதீஸ்கள்ல பார்க்கலாம், அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அவுசானி ஹலீலி, என்னுடைய நேசர் எனக்கு உபதேசம் செய்தார்கள். என்னுடைய நேசர் எனக்கு உபதேசம் செய்தார்கள் என்று சஹாபாக்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த அளவுக்கு சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தார்கள். இன்றைக்கு ஒரே ஒரு ஒற்றை பேனர் 1700 கேஸ் வழக்கு பதிவு போடப்பட்டிருக்கிறது. பல்வேறு நகரங்களில் ஒரு யூகத்தின் அடிப்படையில் இஸ்லாமியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் எங்களை பற்றி உள்ள அச்ச உணர்வு. இந்தியாவிலேயே 30 கோடி பேர் இருக்காங்க. இந்தியாவிலேயே 30 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட உலக அளவில் யூனிவர்சல் இன்டர்நேஷனல் லெவல்ல 200 கோடி முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. இருக்கிறதுலேயே மிக கம்மியான தொகை முஸ்லீம்கள் இந்தியாவில் தான் இருக்கிறாங்க. சிறுபான்மையினங்கிற பேர்ல மைனாரிட்டின்னு பேர் வச்சு அவங்களை என்னைக்குமே அவங்க குறைந்த தொகை என்பதாக அரசாங்கத்தின் கணக்கில் சிறுபான்மையினர் என்ற எண்ணிக்கையிலே வச்சிருக்கிறான். ஏன்னா நீங்க கொஞ்சமா தான் இருக்கிறீங்க, அதனால நீங்க என்ன செய்யக்கூடாது, அதிகப்படியான சலுகை கேட்கக்கூடாது, ஆட்சியில பங்கு கேட்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில உங்களை மைனாரிட்டி சிறுபான்மையினர் என்ற எண்ணிக்கையிலேயே வச்சிருக்கிறாங்க. நாங்க அதுக்கெல்லாம் எதுவுமே கேட்கலையே, எங்களை ஆட்சியில பங்கு தாங்கன்னு கேட்கல, நாங்க பெரும்பான்மையினா இருக்கிறோம் எங்களுடைய எண்ணிக்கையெல்லாம் சொல்லல, நாங்கள் இருக்கிற இடத்தில் நிம்மதியாக இருக்க விடுங்கள் என்றுதான் சொல்லுகிறோம். சில மாதங்களுக்கு முன்னால் ஒரு வீட்டின் மொட்டை மாடியிலே தராவிக்கு தொழுவிக்கப்பட்டது என்று ஒரு வழக்கு பதிந்து தொழுதவர்கள், தொழுகைக்கு ஏற்பாடு செய்தவர்கள் அத்தனை பேரும் கைது செய்யலாம். இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? ஒரு ரயில் வண்டி போய் கொண்டிருக்கிறது. ஒரு 16-17 வயது திருக்குரானை மனனம் செய்த ஹாஃபில் அந்த ரயில்ல பயணம் செய்கிறார். பேரு ஜுபைர் அப்படின்னு சொல்லி. எப்படியோ தகவல் போகுது. ஓடுகிற ரயிலிலேயே ஒரு கும்பல் ஏறுகிறது. குறிப்பிட்ட அந்த மாணவரிடத்திலே வந்து உன் பெயர் என்ன என்று கேட்கிறார்கள். ஜுபைர் என்று சொல்கிறார். அங்கேயே குத்தி அவரை வீர மரணம் ஷஹீதாக்கப்படுகிறார். எந்த காரணமும் இல்லை, முஸ்லிம்ங்கிற ஒரே காரணம். அதே போன்று நமக்கெல்லாம் தெரியும், அஹ்லாக் அப்படிங்கிற ஒரு 70 வயசு பெரியவர், குடுகுடு கிழவர், அவர் வீட்டுல முதல் நாள் சமைச்சிட்டு அடுத்த நாள் சாப்பிட்றதுக்காக கொஞ்சோண்டு மாட்டு இறைச்சி வச்சிருந்தார். வீட்டுக்கு தேடி போனாங்க. திமுன ஒரு கூட்டம் போகிறது. அவர் வீட்டுல போய் என்னவோ இன்கம் டாக்ஸ் ரெய்டு மாதிரி பண்றான். அவங்க வீட்டுல கொஞ்சோண்டு ஒரு மாட்டு இறைச்சி இருந்துச்சு. அந்த இடத்துல 70 வயது பெரியவர் அடித்து சாகடிக்கப்படுகிறார். அருமையானவர்களே, இதுவெல்லாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்றால், சமீப காலத்திலே இது போன்று 1-2 நிகழ்வுகள் அல்ல, எத்தனையோ நிகழ்வுகள். ஏதோ நம்முடைய மாநிலத்தில் அது மாதிரி பரவலா இல்லைங்கிற செய்தி நமக்கு இருந்தாலும் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்துகிறார்கள். ஏன் இவ்வாறு இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் என்று பார்த்தால் எந்த விஷயமும் இல்லை, அவங்களுக்குள்ள இவங்க வளர்ந்துருவாங்களோங்கிற பயம். முஸ்லிம்கள் வளர்ந்துருவாங்களோ எண்ணிக்கையில. உண்மையிலேயே உலகத்திலேயே இருக்கக்கூடிய அத்தனை சமயங்களிலேயுமே நாடுகளின் எண்ணிக்கையில் எத்தனை சமயத்திற்கு அதிக நாடுகள் இருக்கிறது என்று பார்த்தால் இஸ்லாமியருக்கு அதிக நாடு இருக்கு. ஆனா வெக்கக்கேடு என்ன தெரியுமா? ஒரு இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டால் எந்த இஸ்லாமிய நாடும் வாய் திறக்காது. ஒரு இஸ்லாமியன் பாதிக்கப்பட்டால் எந்த இஸ்லாமிய நாடும் வாய் திறக்கிறது இல்லை. சமீபத்திய உதாரணம்,
ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிலே முழுக்க முழுக்க சுத்தமான கலப்பில்லாத அரபி பேசக்கூடிய அந்த இஸ்லாமிய மக்கள் வருடக்கணக்கில் வஞ்சிக்கப்படுகிறார்கள். உணவு இல்லை, உணவு இல்லாமல் பட்டினியால் செத்து மடிகிறார்கள். கண் சிதைந்து கீழே விழுகிறது. அந்த கண்ணை எடுத்து பொருத்துவதற்கு மருத்துவ வசதி வழங்கப்படவில்லை. இவங்க முஸ்லிம்கள், அவங்களுக்கு பக்கத்துல இஸ்லாமிய நாடுகள் செல்வத்தில் கொளித்த அவங்க நாட்டுடைய பேரே தௌலத்துன்னு வச்சிருக்கிறான். தௌலத்துனா நம்ம ஊர்ல பொம்பளை பேரு. ஒரு நாட்டுடைய பேர் தெரியுமா? தௌலத்துல் கத்தர்னு சொல்றான். நாட்டுடைய பேர் என்னங்க? தௌலத்துல் கத்தர். தௌலத்துனா செல்வம் அர்த்தம். செல்வம் கொளிக்கிற இஸ்லாமிய நாடுகள், நீ அவங்களுக்கு போருக்கெல்லாம் போய் ஆதரவு தெரிவிக்க வேணாம். பட்டினியில சாகுறாங்களே, உங்களுடைய நாட்டில எத்தனையோ உணவுகள் வீணாகிறது. உங்களுடைய நாட்டில் வீணடிக்கப்படுகின்ற உணவுகளையாவது உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு திராணி இருக்கிறதா இஸ்லாமிய நாடுகளுக்கு? அங்கே பாதிக்கப்படுகிற இஸ்லாமிய மக்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டு குளிரூட்டப்பட்ட அறைகளிலும் குளிரூட்டப்பட்ட விலை உயர்ந்த கார்களிலும் பவனி வந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். என்ன மனநிலை? யாரு செத்தா எனக்கு என்ன? என்னிடத்துல மில்லியன் கணக்கிலே டாலர் இருக்கிறது. நான் விலை உயர்ந்த பென்ஸ் கார்ல போறேன். எனக்கு 400-500 கோடிக்கு சொத்துக்கள் இருக்கிறது என்பதாகத்தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள். உண்மையிலேயே உணர்வு பூர்வமாக இஸ்லாமியர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு இஸ்லாமிய நாடு கூட பாதிக்கப்பட்டிருக்காரு. எங்கெல்லாம் பாதிக்கப்படுற நாடு இருக்கோ எல்லாமே முஸ்லீம் நாடு தான். சுப்ஹானல்லாஹ். பலஸ்தீன்ல ஒரு 7-8 வயசு பொம்பளை பிள்ளைகிட்ட பேட்டி காண்றாங்க, உனக்கு இந்த உலகத்துல யாரை பிடிக்கும்னு சொல்லி. ஆனா உஹிப்பு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுது. 7 வயசு பொம்பளை பிள்ளை. நம்ம ஊர்ல பிள்ளைய சொல்லுமா? நம்ம வீட்டுல அப்படி சொல்லி கொடுத்துருக்கிறோமா? நம்மளே அப்படி இல்லையே. நம்மளுக்கே அப்படி இல்லை. ஒரு 50, 60, 70 வயசு பெருச கூப்பிட்டு நீ உலகத்துல யாரை நேசிக்கிறேன்னு கேளுங்க, அடிச்சு போட்டாலும் முகமதுன்னு வராது. அடிச்சு போட்டாலும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்ல மாட்டான். எவனாவது 10 நாள் டீ வாங்கி கொடுத்துருப்பான், அவனை சொல்லுவான் அவரு நான் கையெடுத்து கும்புற தெய்வம்பா. பிச்சைக்கார பையில 10 டீ 100 ரூபாங்க. 10 டீ அதிகபட்சமா 100 ரூபா. அதை வாங்கி குடிச்சுட்டு அவனுக்கு விசுவாசமா தெரியுவான் 1 வருஷத்துக்கு. அதை சொல்லுவான், பின்னாடி வர்றான் பாரு, எலும்ப தூக்கி போட்ட பின்னாடி வர்றாமா. என்ன சொல்லுவான்? ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு சொல்லுவான், நான் ஒரு எலும்ப தூக்கி போட்டேன் பின்னாடியே வர்றான். இதுதான் உலகம். உண்மையிலேயே ஆத்மார்த்த ரீதியாக அன்பு செலுத்தக்கூடியவர்கள் என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உத்தரப்பிரதேசத்துல அவங்க செஞ்ச தவறு என்னன்னு சொன்னா, ஐ லவ் முஹம்மதுன்னு பேனர் வச்ச ஒற்றை காரணத்திற்காக 1700 கேஸ் போட்டிருக்கான். கேஸ் போட்டானா சும்மா விட நினைக்கிறீங்களா? இந்திய தீபகற்பத்துல இந்திய நாட்டுல ஒருத்தர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டால் அதை கபிரிஸ்தானுக்கு போற வரைக்கும் அந்த கேஸ் இருக்கும். நாம் கேள்விப்படுகிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னால் வட மாநிலத்திலே ஒரு மாநிலத்தில் மிகப்பெரிய கலவரம் ஏற்பட்டு நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் கொல்லப்படுகிறார்கள். ஒரு நிறைமாத கர்ப்பிணி அந்த கர்ப்பிணி வயிற்றை கிழிக்கிறார். சண்டால பாவிகள், இரக்கமற்ற அரக்கர்கள் வயிற்றை கிழிச்சு அந்த குழந்தையும் கொலை பண்ணி அந்த கர்ப்பிணி தாயையும் கொலை பண்ணான். சொன்ன காரணம் நீங்க முஸ்லீம் தான். இது மாதிரி 1-2 இல்ல, 700 முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு? அதுதான் அதை விட மோசமான அநியாயம். 700 முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படின்னா இந்த அரசாங்கம் என்ன செய்யணும்? கொலை செய்த மற்றவர்கள் எல்லாம் கைது செய்யணும். முஸ்லிம்களை கொலை செஞ்சவங்க எல்லாம் கைது செய்யணும். அப்படி இல்லை. அவன் என்ன செய்யறான்? அது அல்லாத இருக்கிற முஸ்லிம்கள் மீது பொய் வழக்கு போட்டு முஸ்லிம்களை பிடித்து சிறையில் அடைத்து 20 வருஷம் 30 வருஷம். எத்தனை வருஷம்? 20 வருஷம் 30 வருஷம். ஒருத்தர் 25 வயசுல ஜெயிலுக்கு போறாரு. கிட்டத்தட்ட 30 வருஷம், 55 வருஷம், 55 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அவர் சொல்றாரு, நான் சிறைக்கு வரும் பொழுது நான் வாலிபனாக இருந்தேன், இப்பொழுது எனக்கு வயசாயிருச்சு, என்னுடைய தாயும் தந்தையும் இறந்து போயிருக்கிறார்கள், அவங்க கபரை கூட என்னை பார்க்க விடல இந்த சண்டால பாவிங்க.
என்னங்க, கபரை கூட பார்க்க முடியல. 30 வருஷம் கழிச்சு அவர் வெயில்ல வர்றாரு. வெயில்ல வந்து நேரா போய் கபர்ல போய் தன்னுடைய அன்னையும் தந்தையும் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல போய் கதறி அழுகிறார். அத்தா அம்மா, நீங்க சொர்க்கத்துக்கு போயிருப்பீங்க, நான் நம்புறேன். எந்த காரணமும் இல்லாமல், எந்த குற்றமும் இல்லாமல் என்னை கைது செய்து 30 வருடம் என்னை சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். நீங்க அல்லாட்ட துவா செய்யுங்கன்னு சொல்றார். இறந்து போன பெற்றோர்கிட்ட அவர் சொல்றார், இந்திய நாட்டுடைய அவல நிலை இன்றைக்கு இப்படித்தான் இருக்கிறார். அவல நிலை இப்படித்தான் இருக்கு. ஏன் இவ்வாறு இருந்து கொண்டிருக்கிறது? என்னுடைய தூதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பதற்கு எனக்கு உரிமை இல்லையா? அவர்களை பின்பற்றுவதற்கு எனக்கு அருகதை இல்லையா? ஏன் இல்லை அப்படின்னு சொன்னா, அவன் தெரிஞ்சுக்கிட்டான். என்னன்னு சொல்லி, குட்ட குட்ட குனியறவனும் முட்டாளு, குனிய குனிய குற்றவனும் முட்டாளு தமிழ்ல சொல்லுவான். என்ன சொல்லுவான்? கொட்ட கொட்ட குனியறவனும் முட்டாளு, குனிய குனிய குற்றவனும் முட்டாளாம். இது தமிழ்ல இருக்கு வளமொழி. என்னன்னு சொன்ன, நமது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தமிழர்கள், தமிழ் முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறோம்னு சொன்ன, கொஞ்சம் பயமுறுத்தினா போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றதை விட்டுருவான். அப்படிதான் இருக்கிறோம். வெக்கக்கேடு. என்ன சொல்றேன்? உன்னைய கொன்றுவேன், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லாதன்னு சொன்னா, சாமி நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லலை அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம ஊர் முஸ்லீம் இருக்கான். கேவலம். இதுக்கு நான் எப்படி இதை உறுதியா சொல்றேன்னு சொன்னா, சில மாற்று மத அரசியல் கட்சிகள்ல இருந்து கூப்பிடுறாங்க. சமீபத்தில் நடந்துச்சு ஒரு நிகழ்வு. அரசியல் கட்சிகள்ல இருந்து, நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, உங்களுக்கு இவ்வளவு மளிகை பொருட்களும் பணமும் தருகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அவன் என்ன கேட்கிறான்? உங்களுடைய ஆதார் கார்டு, ஏடிஎம் கார்டு கேட்கிறான். நான் கண்ணால் பார்த்த நிகழ்வு. நூற்றுக்கணக்கான பெண்கள் போய் வரிசை கட்டி நிக்கிறாங்க. யார் கூப்பிடுறான் தெரியுமா? கூப்பிடுறவன் இஸ்லாமியர்களே இருக்கக்கூடாது என்ற நோக்கத்தில் இருக்கிறவன். நல்லா தெரியும். அப்படி இருந்தும் அவன் கொடுக்கிற சொற்ப காசுக்கும் அற்ப பொருட்களுக்கும் போய் தன்னுடைய குடும்பத்தின் ஆதாரங்களையும் தன்னுடைய குடும்பத்தின் அத்தனை ஐடி ப்ரூஃப்களையும் கொண்டு வச்சு லைட்ல நின்றாங்க. விட்டுருந்தா போயிருப்பாங்க. இதை சுதாரித்துக் கொண்டு நம்முடைய தகவல்களை பரவி, தயவு செய்து அவருடைய அழைப்பை கேட்டு போகாதீங்க, உங்களை அத்தனை பேரையும் என்ன செஞ்சிருவான், உள்ள வாழ்நாள் கைதி ஆக்கிடுவான். ஏற்கனவே சில பேர் பேசிக்கிட்டு இருக்கான். பேரு முஸ்லீம் பேரா இருக்கும், ஆனா மைக்கில் பேசுவான். என்ன சொல்லுவான்? பாரத் மாதா கி ஜெயமா. பேரு முகமது இப்ராஹிம். விளக்கமாத்து கட்டைக்கு பட்டு குஞ்சோண்டு பேரு. பேரு என்னங்க? முகமது இப்ராஹிம். அவன் சொல்றது என்ன? ராமராஜ்யம் ஏற்படுறதுக்கும் முஸ்லிம்களை அழிக்கக்கூடியவர்களிடம் போய் பின்னாடி நின்றுகிட்டு அவை எரியிற எலும்பு துண்டை வாங்கி தின்னுட்டு இஸ்லாமியர்களை குழி தோண்டி புதைக்கும் பெயர்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பகிரங்கமாக ஒலிபெருக்கியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு ஒரு உதாசீனம் நம்ம மேல இலக்கார இருந்துச்சுன்னு சொன்னா, நம்ம நாட்டுல அப்படி இல்லை, நம்ம ஊர்ல அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 25,000 50,000 பேர் கூடக்கூடிய மைதானங்கள்ல நின்றுகிட்டு பகிரங்கமாக அந்த ஆளுங்கட்சியில இருக்கக்கூடிய ஆளும் வர்க்கத்தினர் மைக்கில் பேசுறாங்க, முஸ்லிம்கள் இந்தியாவில இருக்கக்கூடாது, முஸ்லிம்கள் இந்தியாவில இருக்கக்கூடிய, இந்தியா விட்டு வெளியேறுங்க அப்படின்னு அவன் பேசுறான். இருக்கிற 50,000 பேரும் அவன் பேசுறத ஆதரிச்சு கைது வைக்கி கோஷம் போடுறான். ஆனா பேர் என்னங்க? இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்றான். இந்திய நாடு ஒரு ஜனநாயக நாடு. ஜனநாயக நாடுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஜனநாயகம்னா என்ன தெரியுமா? யார் எந்த மதத்தில் இருந்தாலும் அவர்கள் அந்த மத சட்டப்படி வாழ்றதுக்கு உரிமை இருக்கு. அப்படி இருந்தாலும் ஜனநாயக நாடு. பேர் என்ன சொல்றான்? இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ஆனா உள்ள அவர்களை தவிர யாருமே இருக்கக்கூடாதுங்கிற எண்ணம். அப்புறம் எப்படி இது ஜனநாயக நாடா இருக்கும்? ஜாதி வெறி பிடிச்ச நாடா தானே இருக்கு. ஒரு சாரார் மட்டும் வாழ வேண்டும் என்று யார் எண்ணுகிறார்களோ அப்ப அவரிடத்தில் ஆதிக்க வெறி கூடி இருக்கிறது என்றுதானே அர்த்தம். எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, அவர்கள் பூரண சுதந்திரத்தோடு அவர்களுடைய மத சம்பிரதாயப்படி வாழ்வதற்கு உரிமை இருக்கிற நாடுதான் ஜனநாயகம். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நேற்று கூட ஒரு காணொலி நான் பார்க்கிறேன்.
ஒரு மாற்று மத சகோதரர் இறந்து போயிடுறார், முஸ்லீம் அல்ல, ஒரு மாற்று மத சகோதரர் இறந்து போயிடுறாரு. மருத்துவமனையில அறிவிக்கப்படுகிறது, இந்த பெயரோட இறந்து போயிட்டாரு, அவருடைய உறவினர் யாராவது இருக்கிறாங்களான்னா இல்ல. சரி, உறவு இல்ல, அவர் சார்ந்த ஜாதியினர் யாராவது இருக்காங்களா? அவருக்கு என்ன செய்யணும்? உட்காருங்க உட்காருங்க, அப்புறம் தொழுவல. அவர் சார்ந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்கிறார். ஏன்னா அவங்களுடைய மத சம்பிரதாயப்படிதான் அவங்களுடைய இறுதி சடங்கு நடக்கணும். அதான் தனி மனித உரிமை. நான் எந்த மதத்தை சார்ந்தவனா இருக்கிறேனோ அந்த மதத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய இறுதி சடங்கு நடக்கணும். அப்ப இந்த மருத்துவமனையில கேட்கிறாங்க, உறவுகள் இல்ல. சரி, அவர் சார்ந்த மதத்தை சார்ந்த இருக்கிறாங்களா? யாராவது இருக்கிறானா? இல்ல. கடைசியில் அவருடைய சடலம் மருத்துவமனையுடைய ரூல்ஸ் படி ஒரு 3-4 நாள் வச்சிருப்பான். 3-4 நாள் வச்சுட்டு அவன் என்ன செய்வான்? இது ஆதரவற்ற பணம்னு எழுதிடுவான். என்ன செஞ்சிருவான்? ஆதரவற்றதுன்னு சொன்னா அனாத பணம்னு எழுதிடுவான். அதுக்கப்புறம் அதை என்ன செய்யணும்? எங்கேயாவது கொண்டு போய் அதற்கு ஈமச்சடங்கு நடத்தணும். அப்படிதான் செய்வாங்க. அப்ப அது மாதிரி இந்த நபருக்கு கேட்கறதுக்கு யாரும் இல்லை, பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, உறவே இல்லை. கேரளாவில் இப்ப 2 நாளுக்கு முன்னாடி இருந்தது. உடனே என்ன ஆனாங்க? இஸ்லாமிய இளைஞர் ஒரு படை, ஒரு 10-15 பேர் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க மருத்துவமனையில, இவருடைய உடலுக்கு நாங்கள் இறுதி சடங்கு செய்யறோம். மருத்துவமனையில கேட்கிறாங்க, நீங்க எல்லாம் இஸ்லாமியர்களாச்சே, அவர் இஸ்லாமியர் அல்லவே. இவங்க சொல்றாங்க, அவர் எந்த மதமோ அந்த மதத்தின் முறைப்படி நாங்க சடங்கு செய்யறோம். சுபஹானல்லாஹ். இதுதாங்க இஸ்லாம் காட்டி தரக்கூடிய மனித நேயம். இதுதான். இதைத்தான் நாங்க கொரோனாலையும் செஞ்சோம். இதைத்தான் நாங்க எவ்வளவு பெரிய தொற்று வியாதிகள், நீரில வெள்ளம் அடித்து கொண்டு போன அந்த சடங்குகள் விஷயத்திலையும் இஸ்லாமியர்கள் இதைத்தான் பண்ணாங்க. அவங்க எந்த மதமோ அந்த மதத்தின் அடிப்படையில் அவங்களை அடக்க செஞ்சாங்க. நேற்று முந்தா நாள் கேரளா நடந்தது. அப்ப நாங்க இவ்வளவு எல்லா விஷயத்திலும் நாங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு ஏன் எங்களை கண்டாலே பிடிக்கவில்லை? நாங்கள் எங்களுடைய இருக்கிற இடத்தில் இருந்துக்கிறோம். உங்களை யாரையுமே நாங்க சீண்டல. நாங்க இறுதி வரைக்கும் எங்கள் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிப்படி வாழ்ந்து முடிப்பதற்கு நாங்கள் ஆசைப்படுகிறோம். அந்த அடிப்படையில் தான் உலகம் முழுவதிலும் வருடம் முழுவதிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழை பேசிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் அவருடைய வாழ்வியல் விஷயங்களை நாம் நடைமுறைப்படுத்தி கொண்டும் இருக்கிறோம். அதனாலதான் மீலாது விழாங்கிறது, ரசூல்லா ரபீல் அவ்வல்ல பிறந்திருந்தாலும் 12 மாசம் மீலாது விழா நடக்கும். 12 மாசமும் உலகத்திலேயே 12 மாசமும் ஒருத்தருக்கு பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு சொன்ன அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். அங்க ஒண்ணு கேக் வெட்ட மாட்டாங்க, மெழுகுவர்த்தி ஏத்த மாட்டாங்க, வெடி வெடிக்க மாட்டாங்க. அங்கே சொல்லப்படுவதெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் கருத்துக்கள். அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க, மனைவிட்ட எப்படி, வீதியில எப்படி, வியாபாரத்துல எப்படி, விவசாயத்துல எப்படி, மாற்று மதத்தினரும் எப்படி நடந்து கொண்டார்கள் என்கிற வாழ்வியல் கருத்துக்களை பேசி இது போன்று நாமும் வாழ்வோம் என்றுதான் சொல்வார்கள். இதுதான் மீலாது. இன்னைக்கு நம்ம கொண்டாடுற மாதிரி வாழ்த்துவதற்கு வயது இல்லை, வணங்குகிறோம், இவனும் செத்து போயிடான் அவனும் செத்து போயிடுவான். இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான், பெருக்கு கிடுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கோம். கொண்டு வந்து உட்கார வைப்பாங்க, கேக்கு வெட்ட முடியாது. அப்புறம் என்ன மையத்துக்கு உனக்கு பிறந்த நாள்? இன்னைக்கு கொண்டாடுறாங்க, இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறான். ஒண்ணு இல்லை, வேண்ட செத்த மையத்து நடந்து வர முடியாது, கையை பிடிச்சி கூப்பிட்டு வருவான். பேனர் வச்சிருப்பாங்க, வாழ்த்துவதற்கு வயது இல்லை, வணங்குகிறோம். ஆனா மையத்து பிறந்த நாள் யாருக்குமே அனுமதி இல்லையே. என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் கொண்டாடுகிறோம். அங்கே ஒரு கேக்கு வெட்டல, ஒரு மெழுகுவர்த்தி வெட்டல, ஒரு வெடி வெடிக்கல. ஏழைகளிடத்துல பேசுகிறோம், முடிந்தால் அவர்களுக்கு ஏழைகளுக்கு உணவு வழங்குகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வியல் கருத்துக்களை பேசுகிறோம். உங்களால் முடிந்தால் அவர்களை பின்பற்றி வாழுங்கள், இல்லாவிட்டால் அமைதியாக போயிருங்க. அந்த வகையில் தான் இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாள் நம்முடைய மாவட்டத்தின் சார்பில் மீலாது விழா ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. எல்லாரும் போலாமா? என்ன உசுரே காணாங்க? இன்ஷா அல்லாஹ் சத்தமா சொல்லுங்க. எங்க ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, நம்ம ஊர் பக்கத்துல. இன்ஷா அல்லாஹ் ஜமாத்துல பேர் கேட்கலண்ணா. நாளைக்கு காலைல படுக்கையோட இங்க வந்துடணும், வீட்டுல இருக்கக்கூடாது. மத்தியான சாப்பாடு வீட்டுல சாப்பிட்டுட்டு பள்ளியாசலுக்கு வந்துட்டு இங்க இருந்து புறப்பட்டு போயிடலாம். இழுப்பூர்ல தான், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை. இங்க இருந்து 20 கிலோமீட்டர், அங்க இருந்து 26 கிலோமீட்டர்.
46 கிலோமீட்டர், பள்ளிவாச வாசல்ல வண்டி நிற்கும். 2:30 மணிக்கு ஏறுறான், 8:30 மணிக்கு இறங்கிடுவோம். போலாம் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எல்லா ஊருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. புதுக்கோட்டை மாவட்டத்துல எல்லா பள்ளிவாசலுக்கு, எல்லா ஜமாத்துக்கு, எல்லா இமாம்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு சவால் என்னன்னா, நம்ம ஊர்ல இருந்து அதிகமான ஆள் கலந்துக்கிட்டோன்னு சொல்லணும். கலந்துக்கிறோமா இன்ஷா அல்லாஹ்? அல்லாஹு தஆலா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை கேட்டு அது உள்வாங்கி அதன்படி நடப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.